திருவள்ளூரில் 5 மணி நேரத்திற்கு மேலாக டீசல் ஏற்றிச் சென்ற ரயில் தீப்பற்றி எரியும் நிலையில் அந்த ரயில் தடம்புரள என்ன காரணம் என ரயில்வே அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் செல்வசூரியன் இணைந்திருக்கிறார். செல்வசூரியன், முதற்கட்ட தகவல் என்ன வெளியாகி இருக்கிறது? எவ்வாறு இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது? லாவண்யா, தற்போது நாம் அந்த தீ விபத்து ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதி முன்னராகத்தான் நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த தீ விபத்து என்பது முதல் கட்டமாக காலை 5 மணியளவில் நடைபெற்று இருக்கலாம் அப்படின்ற ரீதியில் தகவல் என்பது வந்தது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இந்த டீசல் டேங்கர்களை ஏற்றிச் சென்ற அந்த சரக்கு ரயிலில் மொத்தம் 52 பெட்டிகள் இருந்ததாகவும் அதில் 49 பெட்டிகளில் டீசல் இருந்ததாகவும் தகவல் என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது. திருவள்ளூர் ரயில் நிலையத்தை அடுத்து, அதாவது திருவள்ளூர் ரயில் நிலையம் முடிகிற இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ட்ராக் மாற்றக்கூடிய அந்த ஒரு அமைப்பு என்பது இருக்கிறது. அந்த அமைப்பில் ஏதேனும் பழுது ஏற்பட்டு இருக்கலாம், அதன் காரணமாகத்தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்கிற ரீதியில் தற்போது ஆய்வை மேற்கொண்டு வருகின்றன. அந்த காட்சிகளை தான் தற்போது நம்ம பார்த்து வருகிறோம். அதிகாரிகள், ரயில்வே துறை அதிகாரிகள் வந்து அந்த சிஸ்டம் சரியாக செயல்படுகிறதா என்கிற ரீதியிலான அந்த ஆய்வை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போதைய நிலவுப்படி தீயை பொறுத்தவரை தீயை அணைப்பதற்காக 10க்கும் மேற்பட்ட வாகனங்களில் தீயணைப்பு துறையினர் வந்திருக்கிறார்கள். தீயை தீவிரமாக அணைக்கக்கூடிய காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த டேங்கர், ஒவ்வொரு டேங்கர்களையும் கிட்டத்தட்ட 27,000 லிட்டர் எரிபொருள் என்பது இருந்திருக்கிறது. அதன் காரணமாக அந்த தீயோட தீவிரத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. புகை மூட்டம் என்பது அதிகரித்து கொண்டே வருகிறது. காற்றின் வேகம் என்பது இந்த விபத்து நடந்த பகுதிகளில் தற்போது தீவிரமாக இருப்பதன் காரணமாக தீயை அணைப்பதில் ஒரு சிக்கல் என்பது நிலவி வருகிறது. தற்போது 3 டேங்கர்கள் எரிந்து கொண்டு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் நம்ம விபத்தில் சிக்காமல் ஒரு டேங்கர் தனியாக நிற்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த டேங்கர்லையும் அந்த டீசல் என்பது இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால அந்த எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த 3 டேங்கரில் இருக்கக்கூடிய தீ வந்து 4வது டேங்கரில் பரவினால் இன்னும் கொஞ்சம் அந்த தீயின் தீவிரம் என்பது அதிகமாக இருக்கும். அதனால் அதனை தடுக்கக்கூடிய ஒரு வேளையில் தற்போது தீயணைப்பு துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். ரயில் சேவையை பொறுத்தவரை இந்த பகுதி முழுவதுமே இருக்கக்கூடிய இந்த மின்சார ரயில் சேவைக்கான அந்த கம்பிகள் முழுவதுமே சேதமடைந்து அரிந்து கீழே விழுந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தீயை அணைத்த பின்னர் தான் இந்த மின் கேபிள்கள் சரி செய்யப்பட்டு அதன் பின்னராகத்தான் சென்னை அரக்கோணம் அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரயில் சேவை என்பது மீண்டும் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது இருக்கிறது. தற்போது வரை அதிகாரிகள் இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது என்கிற முதல்கட்ட விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். தீயை அணைக்கக்கூடிய பணிகளில் தீவிரமாக இறங்கியிருக்கிறார்கள். தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த புகைமூட்டம் காரணமாக ஒரு பேச முடியாத ஒரு சூழல் என்பதுதான் இருக்கிறது. மூச்சு திணறல் ஏற்படக்கூடிய ஒரு நிலை என்பதுதான் இருக்கிறது. காவல்துறையினர் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களை வந்து அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒலிபெருக்கிகளில் இங்கிருந்து பொதுமக்களை அப்புறப்படுத்த அந்த அறிவிப்பு என்பது தொடர்ச்சியாக காவல்துறை தரப்பிலிருந்து தரப்பட்டு வருகிறது. லாவண்யா. செல்வசூரியன், கிட்டத்தட்ட 5 மணி நேரமாக இந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. தீயணைப்பு துறையினருக்கு என்ன விஷயங்கள் அங்கு சவாலாக இருக்கிறது தீயை அணைப்பதற்கு? அது நாம் முன்னரே குறிப்பிட்டபடி 27,000 லிட்டர் ஒவ்வொரு டேங்கர்லையும் அந்த எரிபொருள் என்பது இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த தீ விபத்து என்பது அதீதமான ஒரு பெரிய ஒரு விபத்தாக இருக்கிறது. இந்த தீ விபத்தில் இருக்கக்கூடிய அந்த எரிபொருள் முழுவதுமாக எரிவதையே அந்த தீயணைப்பு துறையினர் அதை பார்த்து வருகிறார்கள். ஆனால் அந்த 4வது டேங்கரில் பரவாமல் இருப்பதற்கான அந்த தடுப்பு நடவடிக்கைகளில் தான் தற்போது தீவிரமாக இறங்கியிருக்கிறார்கள். இவர்களுக்கு தற்போது உதவியாக 50 NDRF படையினர் அரக்கோணத்திலிருந்து இங்கு புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். அவரும் சற்று நேரத்தில் இந்த பகுதியை அடைந்து அந்த தீயணைப்பு பணியில் தீவிரமாக இறங்குவார்கள். தற்போது வரைக்கும் இந்த தீ விபத்து என்பது தீயணைப்பு துறையினருக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருந்து வருகிறது. காலை 5 மணியிலிருந்து இந்த தீ விபத்து ஏற்பட்டு தீ எரிந்து வரக்கூடிய ஒரு சூழலில் 5 மணி நேரத்திற்கு கடந்தும் இந்த தீ என்பது கட்டுக்குள் வராமல் ஒரு தீவிரமான ஒரு தீ விபத்தாகவே இருக்கிறது. லாவண்யா. விவரங்களுக்கு நன்றி செல்வசூரியன்.